தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலுடைய புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சவுல் யாவிடத்தில் விசாரிக்கும் போது யா அவனுக்கு சொப்பனங்களினாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. சவுல் தேவனிடத்தில் அவன் விசாரிக்கிற போது தேவன் என்ன பண்ணலையா, சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இந்த இடத்துல தேவ சமூகத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவ மனிதனாக இருந்தவன். தேவன்கிட்ட போய் கேட்குறான். கேட்குற போது பதில் யார் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்கணும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம், ஆனால் என்ன வராது? பதில் வராது. அதே மாதிரி இங்கே சவுல் போய் தேவ சமூகத்தில் நிற்கிறான், ஆனால் அவனுக்கு மறு உத்தரவு வரவே இல்லை. தேவன்கிட்ட இருந்து பதில் வரல. தேவன்கிட்ட இருந்து பதில் வருவதற்கான முறைகள் இங்கே 3 குறிப்பிடப்படுது. எப்படி? ஒன்று சொப்பனங்களினால் வந்திருக்கணும், இன்னொன்று ஊரிம் மூலமாக வந்திருக்கணும், இல்லைன்னா தீர்க்கதரிசியின் மூலமாக வந்திருக்கணும். 3 முறைகளின்படி அவனுக்கு பதில் வந்திருக்கணும். ஆனால் 3 முறைகளின்படியும் யாருக்கு வரல? சவுலுக்கு பதில் வரல. 3 முறையில் முதல் முறை என்னது? சொப்பனங்கள். சொப்பனம் எப்படி இருக்கும்? அது பொதுவானதாக இருக்காது இல்லையா? அவன் நேரடியாக பார்க்கிறதா இருக்கும். அவன் பார்க்குற சொப்பனத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியுமா? முடியாது. அது சவுலிடத்தில் நேரடியாக தேவன் தான் வெளிப்படுத்தி கொடுத்தாகணும். அப்போ நேரடியாக தேவன் சவுலிடத்தில் பேச தயாராக இல்லை. ஒன்று. 2வது முறையை என்ன பார்த்தோம்? ஊரிம் என்று சொல்லி பார்த்தோம். ஊரிம் முறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 10 பேர் கூடியிருந்தால் 10 பேருக்கும் புலப்படும், நம்ம 10 பேருக்கும் தெரியும். ஆனால் என் தேவன் அதை ஒரு செயலின் மூலமாக அதை வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு நான் சீட்டு போடுறேன். சீட்டு போடும்போது ஆமான்னு விழுந்துருச்சு. நான் இந்த தேசத்துக்கு மேலே போர் பண்ண போகலாமா வேண்டாமா? ஊரிம் போட்டு பார்க்குறேன், போன்னு தேவன் சொல்லிட்டாரு. அப்படின்னா சுற்றி நிற்கிற 10 பேருக்கும் தெரியுது தேவன் போன்னு சொல்லிட்டாருன்ட்டு. இப்போ ஊரிம் வழியாகவும் என் தேவன் என்ன பண்ணலை? மறு உத்தரவு கொடுக்கல. அப்போ ஊரிம் என்பது தனிப்பட்டதல்ல, ஒரு மனிதன் மூலமாகவும் அல்ல. தேவன் ஒரு அடையாளத்தை கொடுப்பது ஊரிமாக இருக்கிறது. ஊரிம் ஒரு அடையாளமாக தேவன் கொடுப்பார், போகாத அப்படின்ட்டு. அவனுக்கு அடையாளமும் வெளிப்படலை. அடுத்தபடியானது தீர்க்க தரிசனம். அப்போ ஒரு தீர்க்க தரிசி தேவைப்படுறாரு. அப்போ இவன்கிட்ட தேவன் பேச மாட்டார். ஒரு தீர்க்க தரிசி தேவனுக்கும் இவனுக்கும் இடையாக நின்று நீ இதை செய்யாதேன்னு சொல்றது. 3 வழிகளில் தேவன் ஒருவனிடத்தில் பேச முடியும். 3 வழிகளிலுமே யார்கிட்ட பேசல? சவுல்கிட்ட பேசல. தனியாகவும் கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரு, தேவ மனுஷன் மூலமாகவும் பேச மாட்டேங்கிறாரு, அடையாளத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் யார் இருக்கா? சவுல் இருக்கிறார். இன்று அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம எதை பார்ப்போம் தெரியுமா? ஜெபிப்போம், தேவ சமூகத்திலேருந்து என்ன வராது? அடையாளமோ தேவ மனுஷனின் மூலமாக பதிலோ அல்லது தேவனிடத்திலிருந்து பதிலோ நமக்கு வருவதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இன்று சவுல் தள்ளப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ சவுல் அந்த நிலைமையில் இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குதா? நம்ம தேவன்கிட்ட கேட்கக்கூடிய உத்தரவுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன தெரியணும்? கடவுள் நான் பேசினா பேசுவாரான்னு தெரியணும், அவர் பதில் கொடுப்பாரான்னு தெரியணும். நான் பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்து அவர் மறு உத்தரவு தரலைன்னா என்ன கதை ஆயிரும்? சவுலுடைய கதை ஆயிரும். அப்போ தேவ மனுஷர்கள் தேவனிடத்தில் பேசுகிற போது தேவன் பதில் கொடுத்தால் மட்டும்தான் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. நியாயவிதி மார்பதகத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் யாவுடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாயவிதியை யாவுடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை ஆர்சி பைபிளில் வாசித்தீங்கன்னா கொஞ்சம் புரிதலுக்காக, தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் ஊரிமையும் தும்மிமையும் இட்டு வைப்பாய்.
ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது ஒரு ஆசாரியன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு முறை இருக்கு. இப்போ ஆரோன் எப்படி போகணும் அப்படின்னா, அவனுடைய உடை முதல்ல உடுத்திக்கிறாப்புல, அந்த உடையின் மேல் ஏபோத் அப்படின்னு சொல்லுவோம், ஏபோத் என்கிற உடையை உடுத்திப்பாப்புல. உடுத்தின பிற்பாடு தீர்ப்பு கூறும் மார்பு பட்டை. தீர்ப்பு கூறும் மார்பு பட்டைனா உங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய மார்பு பட்டை. அதை எங்க அணிஞ்சுப்பாரு ஆசாரியன்? இந்த ஏபோத்தனக்கூடிய வஸ்திரத்துக்கு மேலே இந்த மார்பு பட்டை அணிஞ்சுக்கணும். இப்போ மார்பு பட்டைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்கு. அதுதான் எதை கூறும்? தீர்ப்பை கூறும். யாருக்கு தீர்ப்பை கூறும்? வேதம் சொல்லுகிறது, அந்த மார்பட்டையில் ஒரு வரிசையில் 3 வச்சு 4 அடுக்குகளாக 12 கோத்திரத்தின் பெயரை எழுதணும். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தினுடைய பெயரை எழுதணும். எழுதியாச்சு. அதில் இந்த ஊரிமையும் தும்மிமையும் வைக்கணும். ஏன்? இந்த ஊரிமையும் தும்மும் தான் எதை கொடுக்க போகுது? தீர்ப்பை கொடுக்க போகுது. புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு ஆசாரியன் போகிறாருன்னா தேவ சமூகத்தில் 12 கோத்திரத்தையும் சுமந்துக்கிட்டு போகிறார். அந்த 12 கோத்திரத்துக்கான தீர்ப்பும் அங்கே இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்ப்பு எப்படி வரும்? ஊரிம் தும்மிம் எனக்கூடிய வகையில் வெளிப்படுத்தப்படும். அப்போ தேவ சமூகத்தில் இந்த இஸ்ரவேல்கிட்ட நேரடியாக பேசுவாரா? இல்லை. ஆனால் எப்படி பேசலாம்? ஊரிம் தும்மிம் வழியாக பேசலாம். இல்லை என்றால் ஆசாரியன் எப்படி தீர்க்கதரிசியின் வழியாக பேசலாம். நான் என்ன சொல்கிறேன்? ஊரிம் தும்மிம் வழியாக பேசாத பட்சத்தில் மோசே எழுப்பி பேச வைப்பார். மோசே இருக்கும்போது ஊரின் தும்மிக்கு வேலை இல்லை, மோசே பேசிட்டு போயிட்டார். ஆசாரியன் இடத்தில் வருகிற போது மோசைக்கு வேலை இல்லை, ஊரின் தும்மிம் வழியாக ஆசாரியன் வழியாக பேசுவார். அப்போ இந்த ஊரின் தும்மிம் என்பது தேவனிடத்தில் பேச செல்பவர்களிடத்தில் இருக்க வேண்டியது. ஆசாரியன் எதுக்கு போகிறான்? பேசுறதுக்கு போகிறான். அப்போ எல்லாரிடத்திலும் தேவன் பேச மாட்டார். ஏன் சவுல்கிட்ட பேசல? அவன்கிட்ட என்ன இல்லை? ஊரிம் தும்மிம் என்பது அந்த சவுலிடத்தில் இல்லை. ஊரிம் தும்மிமோட சவுல் போய் தேவ சமூகத்தில் நின்றிருந்தார்னா அவன் ஒரு ஆசாரியனாக இருந்திருப்பான். அவன் கேட்பதுக்கு எங்கே கிடைச்சிருக்கும்? பதில் கிடைச்சிருக்கும். ஆனால் அது சவுலுக்கு கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? தேவன்கிட்ட பேச போகிறோம், ஆனால் நம்மள்ட்ட என்ன இல்லை? அதற்கான வஸ்திரம் இல்லை, அதற்கான தகுதி இல்லை. ஆனால் எல்லாரும் தேவன்கிட்ட பேசிடுறோம். ஆனால் தேவன் திருப்பி பேசுவாரா? மறு உத்தரவு கொடுப்பாரா? இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யார் ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார். ஊரிம் தும்மியும் இல்லாமல் சவுல் ஜெபிக்கிறான், ஆனால் பதில் வரல. அப்ப இந்த உலகத்தில் ஜெபிப்பது என்பது எளிது, ஆனால் மறு உத்தரவு பெறுவது என்பது அது தகுதியானவரிடத்தில் மூலமாக தான் கொடுக்கப்படும். ஊரிம் தும்முடைய அதற்கு தகுதியான ஆசாரியனுக்குரிய தகுதியான வஸ்திரத்தோடு போய் நிற்கக்கூடியவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆசாரியத்துவத்தில் சவுல் இருக்கிறாரா? இருக்கிறாரு. பதில் கிடைச்சிச்சா அவருக்கு? சவுலுக்கு ஒரு காலகட்டங்களில் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. ஆனால் ஊரிம் தும்மியும் இல்லாத போது என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. அப்போ தேவ சமூகத்தில் அபிஷேகம் இருக்கிற போது, தகுதி உள்ளவர்களாக இருக்கிற போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, ஞானஸ்தானம் பெற்றுட்டோம் தேவன்கிட்ட பேசிட்டே இருப்பாருன்னு. அப்படி இல்லை. ஏன்? நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாலும் என் தேவனின் முன்னாடி நீங்கள் போய் நிற்கிற போது சில தகுதிகளை பார்க்கிறார். இப்போ சவுல்ட்ட அந்த தகுதி இல்லாமல் போயிருது. இப்போ இந்த இடத்துல தான் என்னென்னா, நான் தேவன்கிட்ட நேற்று ராத்திரி பேசினேன், ரோட்டில் வரும்போது பேசினேன், பைக்கில் போகும்போது பேசினேன், இந்த கதையெல்லாம் பொய்யாயிருது. விசுவாசியை சொல்கிறாப்புல எழும்பி, நான் பார்த்து கொண்டிருந்த போது தேவன் இறங்கி வந்தார்ன்ட்டு. எப்படி இறங்கி வருவார்? அப்போ தேவன் எல்லாரிடத்திலும் பேசுவதில்லை. மோசையை கொண்டு பேசுகிற போது ஊரிம் தும்மியும் வழியாக பேசுறதில்லை. ஊரிம் தும்மியும் வழியாக பேசுகிற போது மோசையை கொண்டு பேசுவதில்லை. சொப்பனத்தினூடாக பேசுகிற போது ஆசாரியனூடாகவோ தீர்க்கதரிசியினூடாகவோ பேசுவதில்லை. இல்லையா? ஒவ்வொருவரை ஒவ்வொரு மூலமாக தேவன் அழைத்தார்.
சிலருக்கு சொப்பனத்தினூடாகவே தன்னுடைய திட்டத்தை கடத்தி கொண்டே இருந்தார். சில தேவ மனுஷனுக்கு, சிலருக்கு ஊரின் தும்மின் வழியாகவே தன்னுடைய திட்டத்தை கடத்தி கொண்டே இருந்தார். ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? தாவீது வரைக்கும் நீங்க வேதத்தில் வாசிக்கிற போது நான் போலாமா போவேணாமா, ஏபோத்தை கொண்டு வா அப்படிம்பார். ஏபோத்தை கொண்டு வந்தா தீர்வு கிடைச்சிருது, போங்கிறார். எப்படி? ஏபோத்துக்குள்ள என்ன இருக்கு? ஊரிமும் தும்மிமும் இருக்கு. அப்போ தாவீதுனுடைய பல நடவடிக்கைகள் நீங்க பார்க்கிற போது, பல ராஜாக்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது அங்கே என்ன இருக்குன்னா, ஏபோத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு வசனம் இருக்கும். நமக்கு புரியாது. ஏபோத்துக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்காங்க? ஊரிமும் தும்முமும் போட்டு வச்சுக்கிற போது நான் போனமா வேணாமா முடிவு பண்ணிடுறாரு. இப்போ இந்த ஏபோத்தை கொண்டு வந்த போது நான் இந்த ராஜ்யத்தின் மீது படையெடுத்து போகவா வேண்டாமா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டபோது தேவன் சொன்னார் படையெடுத்து போ என்று சொல்லி அங்கே இருக்கும். நமக்கு புரியாது என்னதாண்டா அந்த ஏபோத்துன்னு. ஏபோத்தில் தேவன் பேசுகிறார். ஊரிம் தும்மிம் வழியாக, ஆசாரியத்துவத்தின் வழியாக தேவன் பேசுகிறார். அவன் ஆசாரியத்துவத்துக்குள் வருகிற போது அவனுக்கு என்ன வெளிப்படுது? இதை செய்யலாமா வேணாமான்னு வெளிப்பட்டுருது. அதனால தான் தாவீது பலமுறை என்ன பண்றாரு? எங்கப்பா அந்த ஏபோத்தை கொண்டு வா அப்படிங்கிறார். ஆனால் இங்கு சவுல் ஏபோத்தை கொண்டு வராரு. உள்ள என்ன இல்லை? ஊரிமும் தும்முமும் இல்லை. அவன் தகுதி உள்ள வஸ்திரம் இல்லை. அவன் தேவனுக்கானவனே இல்லை. இப்போ என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. அப்ப தேவனிடத்தில் பேசுவதற்கென்று சொல்லி சில தகுதிகள் தேவைப்படுகிறது, சில வஸ்திரங்கள் தேவைப்படுகிறது. ஆசாரியத்துவத்தில் நிற்பவர்களுக்கு இங்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது. அப்ப நம்ம இப்போ மோசேட்ட பிரச்சனை என்னன்னா, உன்னோட தான் தேவன் பேசுவாரா? இந்த சிக்கல் வருது. ஏன்? அவனோட தான் பேசுவார். காரணம் என்ன? அங்க என்ன இருக்கு? அங்க தகுதியான பாத்திரமாக இருக்கு. இங்க தகுதியற்ற பாத்திரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபடினால் அந்த ஜனங்கள்ட்ட என்ன பண்ணல? என் தேவன் பேசவில்லை. அப்ப இன்னைக்கு கூட நிறைய பேர் எனக்கு தெரியல, ஆசாரியனுக்கு மட்டும் தெரியுது. அதுதான் தேவன் வழி நடத்தக்கூடிய முறையாக இருக்கிறது. அல்லேலூயா.